அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப கடந்து கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். காலை வணக்கம். இனிய காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருகை பதிவேட கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க என்ன படிக்க போறீங்க? ஸோ எந்த ஸ்டேட்டஸ்ல நீங்க இருக்கீங்க? டெஸ்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஷெட்யூல் 2 ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? டெலகிராம் வேற டெம்பரவரியா வந்து பேன் பண்ணியிருக்காங்க. டெலகிராம்ல இருக்கிற எதுவுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நீங்க யூடியூப்ப பார்த்து தான் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து மேடம் காலையில வந்து வீடியோல இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. டெலகிராம்ல சம் இஷ்யூ இருக்கிறதுனால. இஷ்யூ மீன்ஸ் என்னது? கவர்மெண்ட்டே பண்ணது தான். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த நீட் எக்ஸாம் முடியிற வரைக்கும் ஸோ இந்த மாதிரி போகும். ஓகேங்களா? அப் டூ வந்து 21 22 வரைக்குமே அது இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்க யூடியூப் பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க. ஒன்ஸ் அது இதானதுக்கப்புறம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எப்பவும் போல நம்மளோட ரொட்டீன் ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி கிளாஸஸ்ல யூடியூப்ல என்ன குடுக்கணுமோ அதெல்லாம் குடுத்துட்டு தான் இருக்கோம். டெலகிராம்ல ஒரு சில வீடியோ ஷேர் பண்ண முடியல. ஒரு சில பிடிஎஃப் ஷேர் பண்ண முடியல. தகவல் எதுவும் இன்ஃபார்ம் பண்ண முடியல. வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? சரி ஓகே. ஆ இன்னைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ கீழ கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய வருகை பதிவேடு, நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? என்ன படிக்க போறீங்க? ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா வந்து கீழ சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஓகேங்களா? இந்திய உச்சநீதிமன்றம். நல்லா கேளுங்க. இந்திய உச்சநீதிமன்றம். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்திய உச்சநீதிமன்றம் சம்பந்தமான ஒரு 5 தகவல் நீங்க ஷார்ட்டா ஓகேங்களா? நீங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுக்கணும். இந்திய உச்சநீதிமன்றம் சம்மந்தப்பட்டது ஒரு 5 தகவல். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆர்டிக்கிளோ, இல்ல இப்ப யாரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்காங்க? தலைமையகம் எங்க இருக்கு? எப்ப தொடங்குனாங்க உச்சநீதிமன்றம்? ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட் நச்சுன்னு, நறுக்குன்னு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுல யூனிக்கான பாயிண்ட் ஒரு அட்லீஸ்ட் 2ஆச்சும் இருக்கணும். எல்லாரும் போடுற பாயிண்ட் நீங்க இல்லாம, ஒரு 2 பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா, கொஞ்சம் டஃபஸ்ட் பாயிண்டாவும், ஒரு 3 பாயிண்ட் லிபரலான பாயிண்டாவும் இருக்கலாம். பட் போடுறப்ப நீங்க மத்தவங்களோட கமெண்ட்டும் படிச்சு பார்க்கப்ப நெறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். தெரியாம போடாதீங்க. தயவு செஞ்சு புக்க பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க பார்க்காம போடுங்க. புக்க பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு, நீங்க பார்க்காம டைப் பண்ணி போடுங்க. மைண்ட்ல பதியும். அது மத்தவங்களோட கமெண்ட் பார்க்கும்போது, நீங்க போட்ட கமெண்ட் அவங்களோட கமெண்ட் ஒரு சில கமெண்ட் ஒரே மாரி தானே இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? சரி ஓகே. வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா, நெறைய கிளாஸஸ் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு தமிழ் கிளாஸஸ் எல்லாம் முடிச்சாச்சு. ஷெட்யூல் 2க்கு வந்து முடிச்சாச்சு. ஜிகே கிளாஸஸ் மட்டும் இன்னைக்கு வந்து நெறைய கிளாஸஸ் வரும். அது இல்லாம வந்து பார்த்தோன்னா, ஒரு சில ஷார்ட்கட் கிளாஸஸும் உங்களுக்கு வந்து மோகன் சார் போட்டிருக்காங்க. வரிசையா ஒன் பை ஒன்னா வரும். ஃபாலோ பண்ணீங்க. சரிங்களா? ஒன்ஸ் இந்த டெலகிராம் போற வரைக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்ன பின்ன அப்படியே வந்துட்டுருக்கும். ஏன்னா டெலகிராம் எதையும் என்னால இன்ஃபார்ம் பண்ணவும் முடியல. எல்லாமே வீடியோவும் போட முடியல. சின்ன சின்ன தகவல்லாம் முன்ன நம்ம வந்து ஒரு மெசேஜ்ல போடுவோம். இல்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் குடுப்போம். இப்ப எதுவுமே பண்ண முடியாதனால, கைய இறுக்கி பிடிச்ச மாரி, அதாவது கட்டி போட்ட மாரி இருக்கு. ஸோ இன்னும் 2, 3 நாள் தான் ஈஸியா ரெக்கவர் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல நம்மளுடைய ரொட்டீன் ப்ராசஸ் எப்பவும் போல உங்களுக்கு 100% முழுசாவே கிடைக்கும். சரிங்களா? ஓகே. வேற ஒண்ணும் கிடையாது. நல்லபடியா ஃபாலோ பண்ணீங்க. இன்னைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனிய காலை வணக்கம். மிக்க நன்றி.